ஹாய், திஸ் இஸ் லைஃப் ஆஃப் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க உலகளந்த பெருமாள் கோயில் எழுத்தா மாதிரி இருக்கிற ஸ்ரீ சதுர்புஜ ஆஞ்சநேயர் கோயில் தான் வந்திருக்கோம். வாங்க இந்த ஆஞ்சநேயர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சி உலகளந்த பெருமாள் கோவில் எதிரிலேயே அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு. சதுர்புஜம்ன்றது விஷ்ணுவோட அம்சம். சங்கு, சக்கரம், கதாயுதம் போன்ற ஆயுதங்களோடு பக்தர்களை பாதுகாக்கும் நிலையில் அவர் காட்சி தருவார். அனுமன் விஷ்ணுவோட அவதாரமான ராமனுக்கு மிகவும் பிரியமானவர். அதே சமயம் விஷ்ணுவோட அம்சமாகவும் கருதப்படுகிறார். அதனாலதான் இங்க 4 கரங்களோட சதுர்பூஜ ஆஞ்சநேயராக காட்சியளிக்கிறார். 4 கைகளோட காட்சி தருவது ரொம்ப விசேஷமான வடிவம். ஏன்னா இது விஷ்ணுவோட அம்சத்தையும் காட்டுகிறது. பக்தர்கள் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட செய்கின்றவராகவும் தைரியம் கொடுப்பவராகவும் அவர் நம்பப்படுகிறார். உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போறவங்க இந்த ஆஞ்சநேயரையும் தரிசனம் செஞ்சுட்டு வருவது வழக்கமா இங்க வச்சிருக்காங்க. வியாழன் மற்றும் சனிக்கிழமை தோறும் பக்தர்கள் அதிக அளவில் வந்து தீபம் ஏற்றி அனுமனை வழிபடுவார்கள். அது மட்டும் இல்லைங்க, அனுமன் ஜெயந்தி இங்கே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த சதுர்பூஜை அனுமானை நீங்களும் வணங்கி அனுமானின் அருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன். இந்த கோவிலோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.